வந்தனா என்ன குடிக்க வச்சுட்டே வந்தனா. ஆள் பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்கான். அறிவுபூர்வமான கதையெல்லாம் இவங்கிட்ட வேவாது. ஒரு சென்டிமெண்ட் விட்டு போட்டு பார்ப்போம். சார் சார் என்ன சார் இது? இவ்வளவு சரக்கு நீங்க ஒருத்தரே தனியா குடிச்சா உடம்பு கெட்டு போகாது? உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்களா? ஜாஸ்தியா குடிச்சா லிவர் கெட்டு போகும், லிவர் கெட்டு போனா சுகர் வரும், சுகர் வந்தா ஃபிகர் போயிடும். ஏண்டா உன் பிரச்சனை என்னடா? இப்போ சரக்கு வேணுமா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இது கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி? இப்போ இன்ஸ்பெக்டரா? சார் சார் சாரி சார், தெரியாம வந்துட்டேன் சார். எனக்கும் கம்பெனில உட்காருப்போ. இல்ல வேணாம் சார். உட்கார்றா. தேங்க்யூ சார். உலகத்திலேயே 2வது காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான். ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் யுவர் டிபார்ட்மெண்ட் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், அதாவது சென்னையில பயங்கரமான ஒரு முகமூடி கொள்ளை நடந்தது சார். அந்த கொள்ளைக்காரங்களை கொள்ளை நடந்த இடத்துல கிடந்த வீடு. நிறுத்துறியா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தெரியுதா? சார் சார் என்ன சார் இது? தண்ணி ஊத்திட்டீங்க? வழக்கமா எல்லாரும் ஊத்துறதானப்பா சார். எல்லாரும் பண்ற தப்ப ஒரு கௌரவமான இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு நீங்களும் பண்ண எப்படி சார்? என்ன தப்பு சார்? இந்த H2O தண்ணி இருக்கே, இது ஒரு பயங்கரமான போதைப் பொருள் சார். இது யூ கேன் செக் இட். இப்போ விஸ்கில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, பிராண்டியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, ரம்மு, ஜின்னு, ஒயின், கலக்கல், சப்பி, சாராயம் எதுல தண்ணியை கலந்தாலும் போதை வருது இல்லையா? அவ்வளோ ஏன் சார் கஞ்சா அடிச்சிட்டு நீங்க தண்ணியை குடிச்சு பாருங்க, போதை வரும். அப்ப அது போதை பொருளா இல்லையா? டோன்ட் மிஸ்டேக் மீ சார். இது என்னுடைய ரிசர்ச்ல வந்து ரிசல்ட். தட்ஸ் ஆல் சார். நீ இங்கிலீஷ்ல பேசும்போது நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? கீழே ஊத்திடலாமா? வேண்டாம் சார், இருங்க. ஐயோ, என்ன அப்படி ஒரே கல்ப்ல அடிக்கிறான்? ஹைடெக் குடிகாரனா இருப்பான் போல இருக்கு. என்னது ரொம்ப தண்ணியா மாறிடுச்சு? அட பாவி. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த பாலும் நீரும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை மாதிரி சார். நான் என் உடம்புக்கு ஏத்துக்கிற ட்ரிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு ஒத்து வராத போதைப் பொருளை அப்படியே வச்சிருங்க சார். இந்த H2O தண்ணி இருக்கே. டேய், நீ பயங்கரமான ஆள்றா நீ. நான் என்ன சார் பயங்கரமான ஆளு? போன வாரம் என் தாத்தன் ஒருத்தனை பார்த்தேன் சார். தாத்தேனா? இந்த பரங்கிமலை பார்க்கல. பரங்கிமலை பார்க்கலையா? ஆமா சார், பரங்கிமலை பார்க்கல. கையில ஒரு கோடாலி எடுத்து ஒரே வச்சு வீசினா சார் ஒரு ஜோடிக்காரி. டென்ஷன்ல ஏன் மேல வேற அடிச்சிட்டு போயிட்டான் சார். டேய், அந்த கொலைகாரனை உன் கண்ணால பாத்தியா நீ? ஏன் சார் கொலைகாரனை என் கண்ணால பார்க்காம அவனை பார்க்கறதுக்கு நான் கண்ணு இரவல வாங்க முடியும்? என்ன சார், வாட் இஸ் திஸ் அன்னெசரி क्वेश्चन? டேய் சொல்றா, யாரா அந்த கொலைகாரன்? அது சீக்கிரமா சொல்றா சார். அந்த இடத்துல தான் சார் ஒரு சின்ன பிரச்சனை. என்னது? இந்த மெமரி பவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ கேமரா மாதிரி சார். இப்போ வீடியோ கேமராவை 10 மணிக்கு தட்டினீங்கன்னா 10 மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். 11 மணிக்கு தட்டினீங்கன்னா 11 மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப நான் ஒரு பெக் அடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததோ அது ஒரு பெக் அடிக்கும் போது ஞாபகத்துக்கு வரும். 4வது பெக் அடிக்கும் போது என்ன நடந்ததோ அது நான் 4வது பெக் அடிக்கும் போது ஞாபகத்துக்கு வரும். சார் இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த கொலைகாரனை பார்க்கும்போது நான் எத்தனாவது பெக்கில் இருந்தேனோ அத்தனாவது பெக்கில் நான் மறுபடியும் இருக்கும்போது தான் சார் அந்த கொலைகாரனோட முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த கொலைகாரனை பார்க்கும்போது நான் ஃபுல் மப்புல இருந்தேங்கிறது மட்டும் 100% ஃபேக்ட் சார். டேய், ஒரு பெக் என்னடா, ஒரு பாட்டிலே வாங்கி கொடுக்கறடா. ஆனா ஒண்ணு, அந்த கொலைகார முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது நீ சொல்லிடணும் சார். வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற கெட்ட ஜாதியில் நான் பிறக்கல சார். குமாரசாமிக்கு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம். குடி என்ன சார், இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். மனுஷால் வரவங்களை சும்மா இருக்கு சார் நீங்க. டேய் உணர்ந்தலையா, என்னையா சஸ்பெண்ட் பண்ற? நீ சந்தேகத்துல தான் நந்தகுமாருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்க. இங்க ஐ விட்னஸே கிடைச்சிருக்க. அப்பு உனக்கு வெக்கிறண்டிய ஆப்பு. சொல்லுப்பா, ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு சார். என்ன பண்றது? என்ன பாட்டா? அப்படியே போடு 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 அப்படின்னு நான் குஷாலா பாடிக்கிட்டு குத்து மதிப்பா நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல சீக்கிரமா போயா. சீக்கிரம் போறதுக்கு நான் என்ன ராக்கெட்ல போயிட்டு இருக்கேன். ஃபுல்லா லோடு ஏற்றிட்டு டவுன் பஸ் மாதிரி ஸ்லோவா தான் சார் போக முடியும். என்னாச்சு? டேய் சார் பாருங்க சார். சார் பாருங்க, டேய் இது விட மாட்டேன். டேய் சார் பாருங்க சார், குலகாரனை பாருங்க சார், குலகாரனை பாருங்க சார். லாங் ஷாட்ல இருக்கான், மங்களா சார். இன்னொரு பெக்கு போட்டு அவன் க்ளோஸ் அப்ல வரான். கரெக்டா சொல்லுவான். ஒரு பெக்கு என்னடா, இன்னும் 4 பெக்கு கொடுக்கணும்டா. என்னடா குடிடா, குடி நல்லா குடுறா ராஜா. டோன்ட் வரி சார். அவன் இடித்தான் பார்த்தீங்களா, அப்போ அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் ஐஸ் வைஸ் நான் பார்த்துருக்கேன். அடுத்த ரவுண்டில் அவனோட அங்க அடையாளங்க அப்படியே பிரித்து மேஞ்சிடறேன் பாருங்க.
சொல்லிட்டான் ஓடாங்கிட்ட அவார்டு வாங்க வேண்டியதா. எல்லாரும் ஊருக்கு நம்ம சொன்னது டேய் டேய் சொல்றடே ஞாபகம் வந்துருச்சா? என்னடா அது கொலகாரன் சொல்றேன்னு சொல்லி வாயில மிளகா வச்சிருக்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்றா. சார் 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 இன்னும் அவனை எழுப்புறது வேஸ்ட் சார். இப்ப அவனும் பணமும் ஒண்ணு. இன்னும் நாளை காலையில தான் எந்திரிப்பான். பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல ஒரு பொம்பளை துணிய புடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா? மூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேட் வைக்கிற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. என்ன கூப்பிடுறியா நீ? என்ன லந்து இருந்தா எனக்கே லைன் கொடுப்பேன். உனக்கு இங்கே சமாளி பாரு. மேடம் சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட் படிங்க. என்னது லேடி பாடி போபியா வியாதியா? அப்படின்னா? ஆமா ஆமா, பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உதவுதான்னு உதைச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது சரி, என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான்? ஐயோ, இது அந்த உசு உசு இல்லம்மா, உங்க சட்டையோட மேல் பட்டன் கயண்டு இருக்குது. ஆமா, இப்ப எதுக்கே உசு உசுங்கிறான்? ஐயா, இதுவும் அந்த உசு உசு இல்லம்மா, நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வாடா வாடா. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta. இதுக்கு தான் அவங்கவுங்க ஸ்டைல் அவங்கவுங்க பண்ணணும். இப்படி அமைதியா போடுறது தான் நம்ம ஸ்டைல். ஈஸி. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta, fooling you, no, schooling you, yes. Gangsta. இவையா இங்க வரா? யோ சூப்பரா இருக்கறியா. என்னையா இது வேஷம்? எருமை மேய்க்கிறவன் எஜமானாக போற வேஷம் இது. எப்படியா? எல்லாம் கல்யாணம் தான். போயா, திடீர்னு என்னையா? திடீர்னா இதுக்காக சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டா முடிவு பண்ண முடியும். என்னையா வெறும் பொண்ணுங்க பேரா எழுதி வச்சிருக்க? இதெல்லாம் வெறும் பொண்ணுங்கல்ல, எல்லாமே லட்சாதிபதிங்க. கங்கா நம்மூர் ஜமீன்தாரோட பேத்தி, ராதிகா ரைஸ் மில் ஓனரோட பொண்ணு, தேவிகா டாக்டரோட டாக்டர். இந்த 3 பொண்ணுங்கள்ல யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி உனக்கும் உன் எருமைக்கும் உன் கூட இவ்வளவு நாள் இருந்த பொறுமைக்கும் என் வறுமைக்கும் குட் பை சொல்ல போற. யோ, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? நீ தானே சொன்ன காதலுக்கு படிப்போ பணமோ தேவையில்லைன்னு. என்ன அதுக்குள்ளே மூஞ்சி சுருங்கிடுச்சு? ஓ, இவன் மட்டும் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டா நாம என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிற? எவ்வளவு வேலைக்காரங்க குனிஞ்சு பெருக்கி வீட்டுக்காரியா மாறி இருக்காங்க. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தனை பிடிச்சி செட்டில் ஆயிடு. என் உயிரை வாங்காத, என்ன விட்டு நான் வரேன். இது உசு உசுன்னா மூடாது, நம்ம தான் மறைக்கலாம். ஆபாச போஸ்டர்கள் பெண்களை ஈடுபடுத்தாதே, ஒழிக, பாலியல் பலாத்காரம் ஒழிக, ஆபாச போஸ்டர்களை கிழித்தெறிவோம். பாலியல் பலாத்காரம் ஒழிக, ஒழிக, எதிராக போராடுவோம். ஆபாச போஸ்டர்களை கிழித்தெறிவோம். பாலியல் பலாத்காரம் ஒழிக, ஒழிக. பாத்தியடி, நாம ஆபாசத்தை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்த ஆள் அசிங்கமான போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். ஆபாச போஸ்டர்
ஒட்டுறவன் கையை வெட்டுவான் அல்லை உடைப்போம். நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. என்ன வீட்டுல துணி துவைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க. ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். இத பாருங்கம்மா, அவன் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இல்ல, ஆபாசமா இருக்குதுன்னு அது மேல சகதியை பூசிக்கிட்டு இருக்கான். அங்க பாருங்க, இவன் கைய பாருங்க. அப்படியா? ஐம் சாரி சார், வெரி சாரி. நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினாலும் சரி, உடனே காக்கா வலிப்பு வந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுக்குவான். அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். ஐ எம் வெரி சாரி சார். இவ்வளவு ஒரு நல்ல பார்ட்டியை ஜொல்லு பார்ட்டி நினைச்சிட்டோம். ஐ எம் வெரி வெரி சாரி சார். பாத்தீங்களா, பெத்த அப்பன் தானே போனா போது தொடட்டமேனு விட்டானா? அதான் என் பையன். அடடடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். சூப்பர் ஃபிகரா இருக்கா? ஓகே. டேய் வெல்வெட், வா இங்கிட்டு. வா. யாரா அந்த வெல்வெட்? எப்பா உன் நடைய கட்டு. நொறுக்குன்னு ஒரு கொட்டு. யாரா அந்த புள்ள சொல்லுடா. அது பேரு பூமாலை. அவங்க கவுண்டருக்கு தூரத்து சொந்தமா. சரி. அவங்க அப்பா பட்டணத்துல சம்பாரிச்ச காசுல எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல வீடு ஒண்ணு வாங்கிட்டாரு. அந்த பொண்ணு பேர்ல மட்டும் 20 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குன்னா பாத்துங்களா. ஆத்தாடி, நெசமாவா? ஆமாண்ணே. ஆனா பொண்ணுக்கு பணம் இருக்கிற அளவுக்கு தான் உடம்புல கனம் இல்ல. பூமாலை காமாலை வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் போட்டுருவோம் பாமாலை. ஆனா ஒண்ணு, அவங்க அப்பன் தான் அந்த பொண்ணு பின்னால காவலா சுத்திட்டு இருக்கான். இல்லன்னா அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருப்பியே. போயா போயா போயா. இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது முடைக்கணுமே, என்ன பண்றது? ஓகே. ஓரமா தள்ளிட்டு போயா வண்டிய. அண்ணா 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 நிப்பாட்டின ப்ளீஸ்ண்ணா. என்னடா கொஞ்சம் அவசரமா போனேண்ணே. இல்ல அவசரம் பண்ண ஆத்து பக்கம் போ. அதுக்கு என்ன நிப்பாட்டுத? ஐயோ, அந்த தெருமனை வரைக்கும் போனேண்ணே. அப்படி தெளிவா சொல்ல முடியானே. இல்ல அந்த தெருமனை வரைக்கும் போடுமோ? ஆமாண்ணே. உன்னை யாருன்னு தெரியாம நான் எப்படி ஆத்த முடியும்? இதுக்காக ரேஷன் கடை கையில வச்சுன்னு அலைய முடியும்? சுத்த கிறுக்கு பேரா இருப்பா உங்களுக்கு. திருட்டு முண்டா பேசா? இல்ல உனக்கு பெரிய அறிவாளி நினைப்பா? இல்ல முன்ன பின்ன தெரியாம நான் எப்படி ஆத்துவேன்? ஐயோ, உனக்கு முன்ன பின்ன தெரியணும். பாத்துக்கோ, முன்ன இந்த பின்ன. சுத்த லூஸ் பேரா இருப்பான் உங்களுக்கு. பெரிய அறிவாளி நினைப்பா உனக்கு. ஐயோ அண்ணே, அவசரமா ஹாஸ்பிடல் போகணும்ண்ணே. அடா கோட்டிக்கார பேர, ஆஸ்பத்திரி போகணும் முதல்ல சொல்ல முடியாதே. அண்ணே, அதை முன்னாடி சொல்லியிருந்தா பின்னாடி ஏத்த மாட்டேங்கன்னு தான் பின்னாடி சொன்னேண்ணே. இந்த பேரை பார்த்தா லூஸ் பே மாதிரி இருக்கான், கொஞ்சம் அறிவாளி மாதிரி இருக்கான். எப்படிப்பட்ட தெரியும் மாட்டாங்க. அண்ணே அண்ணே, நான் அப்ப நான் அறிவாளி பேசுறதை ஒத்துக்கிறீங்களா? போங்கண்ணே. இப்போ நீங்க லூஸ் மாதிரி தான் பேசுறீங்க. போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அண்ணே, நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் வண்டி ஊறுறதே பாக்குறேன். கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. இன்னும் வேகமாவா? இல்ல வேகமா போய் இவன் மேலே முடிக்கிட்டு சாவுதுக்கா. எங்க ஊர்லயே வேகமா வண்டி ஓட்டுற ஒரே மனுஷன் தான்டா. அப்படியா? இதுக்கு அவன் கூட போயிருக்கலாம். ஏன்னா வயலுக்கு மருந்து அடிக்கிற மோட்டரை வச்சுக்கிட்டு ஏனே வாழ்க்கையில விளையாடுறீங்க. கொஞ்சம் வேகமா போனேன். இந்த அடிபட்டு செத்துலா போக போருக்கு. ஆமா, அவ்வளவு அவசரமா போகணுமா? ஆமா, இங்க பாரு, எறும்பெல்லாம் வேகமா போகுது பாரு. போனேன். அண்ணே, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நோயாளி நினைச்சேன். ஆஸ்பத்திரிக்கு போகாம ஆலயத்து முன்னாள் நிப்பாட்ட சொல்லுத. அதுதான் என் நெஞ்சில் ஓர் ஆலயம். என்னல வளரல அத நிக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த பூவை கொடுத்து என் லவ்வ சொல்ல போறேன். தொல்லை கொடுக்காம இங்க இருந்து கிளம்பு. பூமாலைக்கே பூ குடிக்கியா? என்னது பூமாலையா? அந்த பொண்ணு பேரு பூமாலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தைரியம் இருந்தா என் வண்டியில வந்து என் பொண்ணே சரி. எனதருமை சகோதரிகளே, டாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை, பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான். அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார். ஐ எம் சாரி, சொல்லிவிட்டு போனார்கள். சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும்.
கண்டக்டர் பஸ் போல டபுள் மீனிங் டயலாக்குகள். இது எத்தனை நாளைக்கு தான் பொறுக்க வேண்டும்? என் நரம்புகள் தெரிக்கின்றன. ஆகவே தான் சொல்கிறேன் தோழிகளே, பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள். இந்த ஆண்களின் ஆதிக்கத்தை அறுத்தறிவோம். என் பையனை தவறு மாதிரி அடிச்சு கிழிச்சிடாதீங்க. அம்மா, இந்த சர்டிபிகேட்டை கொஞ்சம் பாருங்க. வாட்? இவருக்கு லேடி பாடி போபியா வியாதியா? ஐ அம் வெரி சாரிங்க. சாரியை விடுங்க, முதல்ல சாரியால போத்திக்கிங்க. ஜாக்கெட்டை பார்த்தா என் பையன் பிராண்டிடுவான். பாப்பா, இவங்க பாராட்டு விழாவோட மேல விவசாயிக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது? பக்கத்துல ஒரு பயல் இருக்குதுங்க, சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி. இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு எவன் சுட்டதுனே தெரியலையே. நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தின. ஏன் தம்பி என்ன காப்பாத்துனீங்க? அட நம்ம ஆறுமுகம், ஏன்டா நாண்டுகிட்டு நிக்கிற? சோறு இல்லாம தான். சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற? வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல. தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் கொடுக்கல. இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்ல உரவலைய வேற. அதை ஏத்துனா என்ன? கார் விலையை குறைச்சிருக்காங்களே. நாங்க என்ன கார்ல வாயா உழவு ஓட்ட முடியும்? திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே, நான் ஒன்னு சொல்றேன். நீயே பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே. இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புல்ல கில்ல தின்னா தானே சாணி போடும். இன்று ஒரு தகவலையே சொல்லலாம் போல இருக்கே. அவ்வளவு மீட்டர் வச்சிருக்கானே. ஓகே, நான் ஒரு ரூட்டுக்கே வரேன். நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாராயம் அடிப்பேன். அது எவ்வளவு விலையாகுது? அது 40 ரூபா ஆகுது. அந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு. சரி, பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கமெல்லாம்? அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபா ஆகுது. பாட்டி ஏவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. பேராண்டி முறைக்கிறியா பாரு. ஓ விவசாயிகளே, வாங்க வாங்க. நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபா 75 ரூபா செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற. அப்புறம் குடும்ப குட்டிகளை எல்லாம் அனாதையா விட்டுவிட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு நின்று சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பவாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஏல சொல்லு, அம்பலம் ஏறுமாயா? அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகளெல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களா ஐயா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூரெடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத. இதெல்லாம் விட்டுட்டு நாண்டுகிட்டு சாக போறான எடுவட்ட பையன். டேய், யார் அது? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா. மிஸ்டர் நாத்தப்பன், இப்பதான்டா கரெக்டா சொன்னேன். அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க. ஆமா, அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்கேன், நான் செட்டில் ஆயிடுறேன். போட்டா முடிங்க. மாப்பிள்ள மணாரோட உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்களே, களி ரொம்ப முத்து எடுத்தோம். ஓம் தேவதாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, சத்குருநாய நமஹ, ஓம் பாய நமஹ. ஒன்னு அழிச்சிட்டு வாங்கோ. தேவகே நமோ தேவ ஓம் ருத்ராய நமஹ.
கட்டி பிடிக்கல கட்ட புடவை நழுவுதேன்னு அதை சரி பண்ண பாஞ்சு இருக்கலாம். சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா, யார் புடவை எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. தாலி எடுத்து கொடு. மாப்பிள்ளை சீக்கிரம் தாலியை கட்டுங்க, எல்லாரும் அக்ஷத்தை போட்டுங்க. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துனா நேனாம் அமதி. என்ன மாப்பிள்ளை இது? சாந்தி முகூர்த்த ரூம்ல இருந்து இப்படி சந்தடியில வந்து நின்னோம். அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ண முண்டோட பார்த்த உடனே பையன் மண்டையில நண்டு ஓட ஆரம்பிச்சிருக்கும். நடுங்கிக்கிட்டே வெளியே வந்துட்டான். முந்தான நழுவினாலே அவனுக்கு பிடிக்காது. மாப்பிள்ளை தப்பா நினைக்கண்டா, இது எங்களோட நாட்டோட சம்பிரதாயமானம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா பஞ்சாயத்து பண்ண வச்சதாவரா. உள்ள போடா. அப்பா இதுக்கெல்லாம் வரக்கூடாதுடா. உள்ள தள்ளி கதவை சாத்துமா. இப்படிமா வழிக்கு என்ன உசு உசுங்கிற? உசு உசுலாம் ரோட்ல தான், இங்க வெறும் கிசுதான். யோ, உன் வியாதிக்கு வெளிச்சத்துல மருந்து கொடுக்க முடியாது, இருட்டுல கொடுக்கறேன். குளிச்சு பெருக்குனா படுத்துட்டே பெருக்க போல இருக்க. பெருக்கல எழுதி போஸ் வேண்டி கிடக்க. விட்டா ஸ்விம்மிங் ட்ரெஸ்லயே பெருக்குவேன். போடி. யோ, நட்டு போட்டு டைப் பண்ண மாதிரி நட்ட குத்துல உன் கழுத்தை நான் அங்கேயே பாக்குறேன். இப்படி திரும்பி ஏயா, உனக்கு விவசாயே இல்லையா? இப்பதானே முதல்ல முடிச்சு பெட்டை விட்டு வெளியே வந்த, அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்கியா? ஏமா எதுக்கு ஆவேசமா அலறிக்கிட்டு இருக்க? பையன் ராத்திரி பூரா தூங்கிட்டானா? ஏண்டா எந்திரிக்க இல்லையா? இவ்வளவு காலம் தூங்கிட்டு இருந்தாரு மாமா, இப்ப முழிச்சுக்கிட்டாரு. இப்ப எல்லாமே உல்டாவா போயிடுச்சு. என்ன உல்டாவாயிடுச்சு? புரிய முடியா சொல்லுமா. உங்க பையனுக்கு லேடி பாடி போபியா வியாதி இருந்துச்சுல்ல, இப்ப அது போயிடுச்சு. இப்ப லேடி ஜொல்லோமேனியா வந்துருச்சு. அப்படின்னா முன்னெல்லாம் பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் துணி விலகினா கூட குய்ய முயன்னு கத்துவாருல்ல. ஆமா. இப்ப ஏன் முன்னாடியே அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்து ஜொல்ல விடுறாரு மாமா. ஏன் பையன் ஜொல்ல விடுறானா? ஆமா. வேலைக்காரிய பார்த்து சைட் அடிச்சானா? ஆமா. புடவை லேசா விலகினதை பார்த்து புல்லரிச்சு போயிட்டானா? ஆமா ஆமா ஆமா. பையா, என் வவுத்துல நீ பாலுக்கு பதிலா பீரை வாத்துட்டடா. இத்தனை வருஷமா இந்த நல்ல நியூஸுக்காக நான் பொறுமையா காத்திருந்தேன். இவ்வளவு நாளா பியூஸ் ஆன பல்பு மாதிரி இருந்தவன் இப்ப பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சுட்டான். மச்ச மச்சன்னு மக்கு மாதிரி இருந்தவன் இப்ப மன்மதன் ஆயிட்டாமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐயோ மாமா, என்ன மாமா அவரு ஜொல்ல விடுறாருன்னு சொல்ற, இவ்வளவு சந்தோஷமா கேக்குறீங்களே? இவன் இப்படி மாறணுங்கிறதுக்காக நான் எத்தனை டாக்டரை பார்த்திருப்பேன். இத பாருப்பா, என் பையன் ஜொல்லு விட்டாலும் சரி, இல்ல எவளையாவது தள்ளிட்டு வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் தான். இவரு கண்டவளை பார்த்து சைட் அடிச்சா அப்புறம் என்னோட கதி? அது ஓ விதி. ஏதோ என்ன பொறுத்த வரைக்கும் என் டென்ஷன் குறைஞ்சு போச்சு. இத பாருமா, இனிமே ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு ஏன் காலத்தை எப்படியாவது ஓட்டிடுவேன். மெயின்டைன் பண்ணிக்கிடாம அவனே. ஏயா கம்மு போட்டு ஓட்டுன மாதிரி ஏயா வாய கம்முன்னு வச்சிருக்க? ஏதாவது பேசியா பேசு. மறுபடியும் வேலைக்காரி எப்ப வந்து பெருக்குவா? இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். வேலைக்காரிய பாக்க